ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தனியா ஃபுல்லா சங்கிலி கருப்பரோட வரலாறு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இவர சங்கிலியால கட்டுனது யாரு, இவரோட பூர்வீகம் என்ன, மதுரை வீரனும் சங்கிலி கருப்பனும் எதிரிகளா, இப்படின்ற விஷயத்த ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு வேற யாராவது சங்கிலி கருப்பர் குலதெய்வம் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சில பேத்திக்கு அவங்களோட குலதெய்வத்தை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா நிறைய பேத்திக்கு அவங்கள பத்தி தெரியும். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் சங்கிலி கருப்பரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கருப்பசாமி ஆதியிலே இருக்கிற தெய்வத்தோட அவதாரமா அவர் வந்தாரா, இல்ல இந்த மனிதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஸ்பெஷலான மனிதர்கள், இந்த நாட்டுக்காக ஊருக்காக போராடுறவங்க, அந்த மனித ரூபத்திலேருந்து வந்த ஒருத்தரை தான் கடவுளா வணங்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான தகவல்கள் இருக்கு. ஐயனாருக்கு பந்தியில பரிமாற நிக்கிற கருப்பர்கள்ல ஒரு கருப்பர் தான் சங்கிலி கருப்பர்னு சொல்றதும் இருக்கு. இல்ல சங்கிலி கருப்பருக்கு எல்லா கருப்பர்களை விட வேற ஒரு வரலாறு இருக்கு. மனுஷனா அவர் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் இருக்கு. நம்மளோட மதுரையில இருக்கிற பாண்டியர்களோட ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியில நின்ன ஒரு பெரும் கள்ள கூட்டத்துக்கு தலைவனா நின்ன இருமர கல்லை வம்சத்துக்கு சங்கிலி கருப்பன் தான் பின்னாடி சாமியாக, சங்கிலி கருப்பர் சாமியாக கும்பிடப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றீங்க, சங்கிலி கருப்பர் மனுஷனா வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்ல. நீ சொல்றத பார்த்தா ஏதோ சில 100 வருஷங்களுக்கு முன்னாட பாண்டியர்களோட ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த சங்கிலி கருப்பர் வாழ்ந்ததாக நீ சொல்ற மாதிரி புரியுது. ஆனா சங்கிலி கருப்பர் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பழைய சாமி. அவரு இவரு சமீக காலத்துல வாழ்ந்திருப்பாரு, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா சரி. சங்கிலி கருப்பர் மட்டும் பழைய சாமினா அப்ப மதுரை வீரர் என்ன புது சாமியா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவரும் பெரிய பெரிய தலைகளுக்கெல்லாம் பெரியவரா தானே இருக்கிறாரு, அவரும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவர் தானே. அப்படி நம்ம சொன்னோம்னா நம்ம வரலாற தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். வரலாறு சொல்ற மாதிரி சங்கிலி கருப்பனும் மதுரை வீரனும் ஒரே காலகட்டத்துல வாழ்ந்திருக்காங்க. 1620 இருந்தும் 1650 வரைக்கும் இவங்க 2 பேருமே மதுரையில பேர் போட்டிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு சொல்ல போனா மதுரை வீரனும் சங்கிலி கருப்பரும் மிகப்பெரிய எதிரிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால என்ன வரலாறு சொல்லப்பட்டிருக்குன்னா, முக்காலத்துல பாண்டியர்களோட ஆட்சி நடக்கும் போது அவரோட படைகள் நின்று சண்டை போட்ட வீரர்கள் எல்லாம் பாண்டியர்களோட ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா முஸ்லிம்களோட கையில கொஞ்ச நாள் ஆட்சிகள் போகுது. அதுக்கப்புறமா மதுரைய நாயர்கள் மன்னர்கள் புடிச்சுக்கிறாங்க. இந்த சமயத்துல பூர்வீக குடிகளா இருந்த பாண்டிய ராஜாக்களுக்காக வேலை பார்த்த, சண்டை போட்ட, அந்த போர்ல வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே வேலை வெட்டி இல்லாம போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நாட்டை காக்குறது, சண்டைக்கு போகிறது, அங்க இருக்கிறவங்கள பாதுகாக்கிறது. அது போக அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்படி வாழ்ந்துட்டு வந்த அவங்களுக்கு நம்மளோட நாட்டை அசுரக்காரங்க புடிச்சுக்கிட்டாங்கன்னு அந்த சமயத்துல மதுரையை ஆண்டுகிட்டு இருந்த நாயர்களுக்கு கடுமையான டார்ச்சர்களை இவங்க கொடுக்கறாங்க. ராஜாக்கு கீழே வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், ராஜாக்கு கீழே வியாபாரம் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல அரண்மனையிலேயே இருக்கட்டுமே, அவங்க எல்லாத்திலும் மிகப்பெரிய ஒரு கொள்ளை கூட்டம் இருந்துச்சு. இந்த கள்ளர்கள் எல்லாத்தையும் பிரமர கள்ளர்கள் சொல்லி பிரமர பகுதியில தங்கி இருக்காங்கன்னு சொல்லப்படுறது. இந்த மிகப்பெரிய கொள்ளர் கூட்டத்துக்கு தலைவனா இருந்தவர் தான் சங்கிலி கருப்பன். இந்த சங்கிலி கருப்பரை எப்படிப்பட்ட ராணுவம் வந்தாலும் யாராலையும் அசைச்சிக்கவே முடியாது. இவரை பிடிக்கிறதுக்காகவும் இந்த கூட்டத்தை அடக்கிறதுக்காகவும் நாயன்மார் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் காவு கொடுக்கறது தான் இவங்களோட வேலையா வச்சிருந்தாங்க. இப்படியே போனா நம்மளால ஆட்சி நடத்த முடியாதுன்னு இந்த திருமல நாயகர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.
அந்த சமயத்துல இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படியாவது வெளியே ஆயிடலாம், யார்கிட்டச்சும் உதவி கேட்கலாம்னு நினைக்கும் போது திருச்சிய ஆட்சி பண்ணிட்டு இருந்த விஜயலிங்க சொக்கநங்க நாயருக்கு இந்த திருமண மன்ன நாயகர் தூது அனுப்புறாரு. அந்த சமயத்துல திருச்சி மன்னர் இருக்காருல, யோசிச்சு பாக்குறாரு யாரதான் நம்ம மதுரைக்கு அனுப்புறது அப்படின்னு. அந்த சமயத்துலதான் அவர்கிட்ட வந்து சேர்ந்தவர் தான் மதுரை வீரர். மதுரை வீரர் பொம்மன நாயகரோட மகளை பொம்மிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு விஜய நாயகர் கிட்ட அடைக்கலமா வந்து சேர்ந்திருக்காரு. அந்த சமயத்துல இவரோட வீரம் அத பயங்கரமான வீரம் கொண்ட இவரை பார்த்துட்டு அந்த திருச்சி மன்னர் என்ன பண்றாருன்னா, இவரை மதுரைக்கு அந்த கொள்ளை கூட்டத்தை அழிக்கிறதுக்கு இவரை அனுப்புறதுக்கு முடிவெடுத்திருக்காரு. இப்படி திருச்சியிலிருந்து இருந்து மதுரைக்கு வந்து சேர்ந்ததுனாலதான் இவரு மதுரை வீரனா ஆனாரு. அங்க சேர்ந்தவரு 5000 படைகளை திரட்டிக்கிட்டு யானைப்படை, குதிரைப்படை இப்படி பயங்கரமா ஒரு பெரிய ஆளுங்க கூட போட்டி போடுற மாதிரி இவரு ஒரு திடர்ந்து நின்றுட்டு இருக்காரு. அதே சமயத்துல சங்கிலி கருப்பர் எப்படி இருப்பாருன்ட்டு நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்களாம். அப்படி சங்கிலி கருப்பரை நேரோட பார்த்து பிடிக்கணும்னு நினைக்க போனவங்க உசுரோட திரும்பினது கிடையாது. அதனால மாறு வேஷத்துல போன மதுரை வீரர் சங்கிலி கருப்பர் எங்க இருக்காரு அப்படின்ற இடத்த கண்டுபிடிச்சிட்டு தன்னோட படைகள் எல்லாத்தையும் வழி நடத்திட்டு போறாரு. இந்த நாட்டோட சேர்ந்த ராஜாவோட படைக்கும் கன்னர்களோட படைக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்தது. அந்த இடத்துல நிறைய பேர் வந்து சண்டை போட்டதுனால கள்ளர் கூட்டம் வந்து அந்த இடத்துல தோத்து போகுது. அது மட்டும் இல்லாம சங்கிலி கருப்பரை மதுரை வீரர் புடிச்சிட்டாரு. புடிச்சு அவரை சங்கிலியால கட்டிட்டாருன்னு சொல்லப்படுது. இன்னும் சில இடத்துல மதுரை வீரன் சங்கிலி கருப்பரை கொன்னுட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா வயசான ஒரு தாத்தா பாட்டிங்க கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா அவங்க வந்து இன்னொரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அதாவது சங்கிலி கருப்பரை மதுரை வீரர் சங்கிலியால கட்டி போட்டாருன்ட்டுன்னு தெரியும். அப்படி கட்டி போட்டு கொண்டு வந்த சங்கிலி கருப்பரை ஒரு மிகப்பெரிய தூணுல கட்டி போடுறாங்க. அதுக்கப்புறமா அவரை கொண்டு போய் ஒரு பாதாள சிறையில போட்டு அடைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனா சங்கிலி கருப்பரும் மதுரை வீரரும் நேருக்கு நேரு சண்டை போட்டதையோ சங்கிலி கருப்பரை மதுரை வீரர் கட்டுனதையோ இதை யாருமே நேர்ல பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லப்படுதுன்னா, மதுரை வீரனோ சங்கிலி கருப்பனோ வேற வேற ஆளு கிடையாது. இவங்க 2 பேருமே ஒரே ஆள் தான்னு சொல்லப்படுது. வரலாறுல என்னமோ மதுரை வீரர் திருச்சியிலேருந்து சங்கிலி கருப்பனை பிடிக்கதான் வந்திருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக மதுரைக்கு வந்து தளபதியா இருந்த இந்த மதுரை வீரன் தான் தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு சங்கிலி கருப்பராகவும் இருந்தாருன்னு சொல்லப்படுது. ஏன் மதுரை வீரர் நாட்டுக்கு தளபதியா இருந்துட்டு இந்த மாதிரி கொள்ளக்கூட்டனாவும் வேஷம் போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு ஏன் கேட்டா, மதுரை வீரனோட பூர்வீக கதையை பத்தி நிறைய கதை சொல்லப்படும். அதுல ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்து பிறந்து வந்தவர் தான் இந்த மதுரை வீரனும். காலப்போக்குல படிப்படியா முன்னேறி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த ஆட்சிகள் நடக்கிற மன்னர் காலத்துல இந்த ஒதுக்கப்பட்டவங்களோட துன்பங்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், வறுமையில வாழ்றவங்க செல்வ செழிப்போட வாழணும், வரி கட்டி வாழ முடியாம நினைக்கிறவங்க அவங்க வயிறாட கஞ்சி குடிக்கணும். நாட்டோட தளபதியா இருந்த இதே மதுரை வீரன் தான் மாறு வேஷத்தை போட்டுக்கிட்டு கொள்ளக்காரனாவும் இருக்கிறவங்க கிட்ட கொள்ளையடிச்சிட்டு அதை கொண்டு போய் இல்லாதவங்க கிட்ட கொடுத்து அவங்கள சந்தோஷமா எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டாருன்னு சொல்லப்படுது. சரி, அப்புறம் எப்படி போர் தொடுத்து போனாங்க? அப்புறம் எப்படி மதுரை வீரன் சங்கிலியால கட்டுனாரு தன்னைத்தானேன்னு சொல்லி கேட்டா, சங்கிலி கருப்பன்னு ஒரு அத்தியாயம் போய்கிட்டு இருக்கு. அத ஒரு குறிப்பிட்ட காலத்துல முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்ச மதுரை வீரர் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு சங்கிலி கருப்பர் தன்னைத்தானே அவரை சங்கிலில கட்டிக்கிட்டு ஒரு இடத்துல படுத்துக்கிட்டதாகணும். அதுக்கப்புறம் அவரை கூட்டிட்டு போய் இவர்தான் சங்கிலி கருப்பர் அப்படின்ட்டு பாதாள ஜெயில போய் அடைக்கிறாங்க. மதுரை வீரன் போட்டு வச்சு நடிக்கிற இந்த ஒட்டுமொத்த திட்டமும்
இவரு போட்டுட்டு இருக்கிற இந்த வேஷம் பொம்மிக்கு மட்டும் தெரியும்னு பொம்மி என்ன பண்றான்னா பாதாள லோகத்துக்கு போயிட்டு சங்கிலி கருப்பரை ரிலீஸ் பண்ணிட்டதாகவும், சங்கிலி கருப்பரை இப்ப இல்லாம மதுரை வீரர் அவரோட ஜேர்னியை கண்டினியூ பண்றதாகவும், அப்படியே அவரோட காலம் முடிஞ்சுது அப்படின்றது வரலாறு. இப்படி மதுரை வீரர் மதுரையை ஆண்டாருன்றனோ, மதுரை வீரர் நீதி கேட்டு வந்த மக்களுக்கு நீதி சொல்லி கொடுக்கறவாரோ இருந்தாருன்னு வாழ்ந்துகிட்டு வந்தாருன்னு வரலாறு சொல்லப்படுது. இப்ப சொன்ன இந்த 2 விஷன் ஸ்டோரியிலையும் சங்கிலி கருப்பனும் மதுரை வீரனும் வேற வேற ஆளா இருந்தாலும் சரி, இல்ல இவங்க 2 பேரும் ஒரே ஒரு ஆளா இருந்தாலும் சரி, சங்கிலி கருப்பர் 1620 1550 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்காருன்னு நமக்கு தெளிவா தெரியுது. இன்னைக்குதான் சங்கிலி கருப்பன் சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் காசு பணம் இருக்கிறத புடைக்கிறதுனால நம்ம கற்பனைக்கு ஏற்ப அவரை நம்ம பயங்கரமாவும் வணங்குறோம். இல்ல அவருக்கு ஏற்ப சிற்பங்களையும் செஞ்சு டிஜிட்டல் உலகத்துல இருக்கிற மாதிரி நம்ம அவரை வணங்குறோம். ஆனா அன்றைய காலத்துல ஒரு செங்குக்கல்லுக்கு வேட்டியை கட்டிட்டு பக்கத்துல ஒரு அழுவாயிலையோ இல்ல வேல் கம்பியோ நட்டு வச்சு கும்பிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் சில இடத்துல சங்கிலி கருப்பர் கடைசியா சங்கிலியில ஒரு தூண்ல கட்டுப்பட்டு இருந்ததுனால அவரோட ஞாபகார்த்தமா சங்கிலிய வச்சு மட்டும் கும்பிட்டு வராங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல மிகப்பெரிய வீரர்களா வாழ்ந்து மறைஞ்ச எல்லாத்தையுமே நடுகளாக வச்சு கும்பிட்டுருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த சங்கிலி கருப்பரை நடுகள் வச்சோ இல்ல அவரு யூஸ் பண்ண பொருளை வச்சோ கும்பிட்டுருக்காங்க. அதுதான் காலப்போக்குல டிஜிட்டல் டைம்ல இப்ப மிகப்பெரிய ஆக்ரோஷமான சிலையா நம்ம முன்னுக்கு காணப்படுது. அதெல்லாம் கிடையாது. சங்கிலி கருப்பரை ஜடா முடி வச்சு உருக்கு மீசையோட வச்சு ஆக்ரோஷமான உருவத்துலதான் நாங்க பார்த்து பழகிட்டோம். அவருதான் சங்கிலி கருப்ப சாமின்னு நீங்க சொன்னா, இப்போ தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சங்கிலி கருப்பர் கோவில் எங்க இருக்குதுன்னு சொல்லி பார்த்து சொன்னா, சிவகங்கை மாவட்டம் சிங்கமம் நதியில பக்கத்துல இருக்கிற கிளவயல்ல தான் இருக்குது. நீங்க பொதுவாகவே சங்கிலி கருப்பரோட வரலாறை பத்தி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கோவில தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு போய் நீங்க சங்கிலி கருப்பரை பார்க்க போனீங்கன்னா நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கிற சங்கிலி கருப்பரை மாதிரி அங்க அவர் காட்சி கொடுக்கறது இல்ல. அந்த கோயில் முழுக்க நல்லா நிறைய பெரிய பெரிய மணி அடிச்சு தொங்க போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க சங்கிலி கருப்பரோட ஆயுதங்கள் மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கு தவிர அங்க பயங்கரமான அவரோட சிலைய வச்சிருக்கிறது இல்ல. இவ்வளவு நேரமா நம்ம மதுரை இருக்கிற சங்கிலி கருப்பரை பத்தி எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். இப்போ கிளவயல்ல சங்கிலி கருப்பர் எப்படி போனாரு, அங்க இருக்கிற வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்துல சாமி இப்ப இருக்கிற அந்த இடத்துல நாகக்கலை பட்டணம்னு ஒரு ஊர் இருப்பதாகவும், அந்த ஊர்ல நிறைய மக்கள் செல்வ செழிப்போட படிச்சு வந்ததாகவும், இதெல்லாம் பார்த்து பொறாமப்பட்ட சில ஏவல் வைக்கிறவங்க, பில்லி சூனியம் வைக்கிறவங்க, மந்திரவாதிங்க இவங்க எல்லாம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, அந்த ஊர் மக்களை எல்லாத்தையுமே கொன்னுட்டு அவங்க வச்சிருக்கிற அந்த செல்வாக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு பில்லி சூனியம், கெட்டது, ஏவல் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதனால அந்த ஊர்ல அடிக்கடி துர்மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்குது. இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு தெரியாம இருந்த அந்த மக்களுக்கு அந்த ஊர்ல இருந்த ஐயனார், ஒளிவிடு ஐயனார், இந்த பிரச்சனைல இருந்து எங்களை காத்தரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரே அங்க போய் அவர்கிட்ட நிக்குது. அதனால தன்னோட மக்கள்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த அந்த ஐயனாரு மதுரை மீனாட்சி அம்மனை போய் பாக்குறாரு. மீனாட்சி அம்மா தன்னோட பரிவர்ந்த தேவர்களா இருந்த 121 படை வீரர்களை காட்டி, இதுல உனக்கு யாரு வேணுமோ அவங்கள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஐயனாரு அங்க இருந்த அத்தனை தெய்வங்கள்ல சங்கிலி கருப்பர் தான் எனக்கு வேணும், அவரை நான் கூட்டிட்டு போகிறதாகவும், சங்கிலி கருப்பரும் அங்க போய் அவர் மிகப்பெரிய பயங்கரமான உருவத்துக்கு ஆகி பார்த்த உடனே அவங்க எல்லாத்தையும் கல்லா ஆக்கிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தனக்கு கொடுத்த கட்டளைகளை முடிச்சிட்டு சங்கிலி கருப்பர் ஐயனார் முன்னுக்கு நிக்கிறாரு. சாமி, நீ சொன்ன விஷயத்த நான் முடிச்சிட்டேன், நீ எனக்கு என்ன படையல் கொடுக்க போற அப்படின்னு கேட்கும் போது அப்போ ஐயனார் சாமி ஒரு வாக்கு கொடுக்கறாரு.
இந்த கிழவயல் ஊரை சுத்தி 10 ஊருக்கும் நீதான் காவல் தெய்வம். அது மட்டும் இல்லாம எனக்கு இங்க நடக்கிற திருவிழா அப்ப உனக்கு தான் ஃபர்ஸ்ட் எல்லா படையலும் போட்டு உன்னை கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் என்ன கும்பிடணும் அப்படின்னு சொல்லி இவரை வாக்கு கொடுக்கறாரு. அதே மாதிரியே இந்த 10 ஊர் மக்கள் சேர்ந்து சங்கிலி கருப்பருக்கு ஒரு கோவில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கோயில் கட்டிட்டு இருக்கும்போது சங்கிலி கருப்பர் அவருக்கோட ஒரு பக்தர் உடம்புல இறங்கி, எனக்கு கோபுரம் வச்சு கோவில் கட்டக்கூடாது, உச்சி வெயில் என் மூஞ்சில அடிக்கணும், மழை பெஞ்சிச்சுன்னா என் பின்னாடி பெய்யணும், நான் வெயிலையும் மழையிலும் நின்னுகிட்ட இருக்கணும்னு ஆசைப்பட்டு சொன்னதுனால இந்த கோவிலை மிக பெருசா கட்ட முடியாம சாமி சொன்னது மாதிரியே கட்டிட்டாங்க. இந்த சங்கிலி கருப்பரை சொல்லும் போது அத்தனை கருப்பர் சாமிகளையும் இந்த சங்கிலி கருப்பரை மட்டும் உக்கரமா காட்சி அளிக்கிறாரு. அதாவது பராசக்தி உருவத்துல உக்கரமா காளி தெய்வம் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி எல்லா கருப்பர் சாமிகளையும் இந்த சங்கிலி கருப்பர் மட்டும் உக்கரமா காட்சி அளிக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த அம்சத்துல இவர் மாய வடிவம் போறது கூட கெட்டிக்காரரா இருந்திருக்காரு. அந்த மந்திரங்களை தப்பான வழியில பயன்படுத்துறவங்களுக்கு, ஏவல் பில்லி சூனிய அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ற மாதிரி பண்றவங்களுக்கு, தீய எண்ணம் படிச்சவங்களுக்கு சங்கிலி கருப்பரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாரு. பேய அடக்குறதுல, ஆவிகளை அடக்குறதுல, பேய புடிச்சு ஆடுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் அடக்குறதுல சங்கிலி கருப்பரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவரா இருக்காரு. சில இடத்துல உருவம் இல்லாம அருவாவால அவரை கும்பிடப்பட்டாலும், சில இடங்கள்ல அவரு உக்கிரமானவர்ல அதே மாதிரி சிலையா வடிச்சு காட்சி கொடுப்பாரு. இப்படி ஆங்காரமா இருக்கிற இவரு மத்த கருப்பு சாமிகள் போல அழகா கொண்டை போட்டுட்டு இவர் இருக்க மாட்டாரு. முடி விரிச்சு போட்டு ஜடாமோனியதுலதான் இருப்பாரு. மிகப்பெரிய முறுக்கு வீச வச்சு உடம்பு முழுக்க சங்கிலியாட பிணைக்கப்பட்டு தான் இருப்பாரு. சரி, இந்த கருப்பு சாமிகளை எதுக்கு இரும்பு சங்கிலியால கட்டி போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த சங்கிலிகள் எல்லாமே கருப்பு சாமிய கட்டுப்படுத்தி வைக்கல, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மிகப்பெரிய யாகங்கள் எல்லாத்தையும் நடத்தி அவரோட உக்கரத்தை அவரே தனிச்சுக்கிட்டு நம்ம பாசாங்குக்காண்டி அவரை கட்டி உட்கார வச்சிருக்கோம். தன்னோட பக்தர்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காண்டி அவர் அந்த சங்கிலிய அவர் உடம்புல போட்டு காட்சி கொடுக்கறாரு. எது எப்படியோ இந்த சங்கிலி கருப்பசாமி ஆதி கருப்பசாமியோட அவதாரமா வந்தாரா, இல்ல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரு இந்த உலகத்துல பிறந்து மக்களுக்காண்டி நல்லது செஞ்சு அதுக்கப்புறமா சங்கிலி கருப்பரா அவரை வணங்கப்பட்டாரோ அப்படியான்ட்டு நம்மக்குள்ள எல்லாத்துலயும் ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது. இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த இடத்துலயும் ஒரு ஆதாரமும் கிடையாது. ஏன்னா சங்கிலி கருப்பரை பத்தி நிறைய ஊர்ல நிறைய கதைகள் சொல்லப்படுது. ஆனா இதுல முக்கியமா என்ன நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா நிறைய கருப்பு கோயில் போனாலும் அவர் ஒரு பெரிய பானாங்க வச்சிருப்பாரு. ஆனா வேல் கம்பு எல்லா கோவில்லையும் இருக்காது. ஆனா சங்கிலி கருப்பர் கோவிலுக்கு நம்ம போனோம்னா அருவா இருக்கும் இல்லையோ, ஆனா வேல் கம்பு கண்டிப்பா இருக்கும். இந்த சங்கிலி கருப்பர் கள்ளர் கூட்டத்துக்கு தலைவனா இருந்ததுனாலையும், அவரும் அந்த இடத்த அவரோட கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்ததுனாலையும் இந்த வேல் கம்பை அவர் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால இந்த வேல் கம்பை காலங்காலமா அதை தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல வேல் கம்பு இல்லாம அவர் காட்சி கொடுக்கலாம். ஆனா பல இடங்கள்ல அவர் வேல் கம்போட தான் காட்சி கொடுக்கறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் சங்கிலி கருப்பர் குரசாமி யாரு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த குலதெய்வத்தை பத்தி பேசணும் தெரிஞ்சுக்கணும் சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்கள பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்ககிட்ட நானு அவங்கள பத்தி விஷயத்த கொண்டு சேர்க்கிறேன். உங்களோட குலதெய்வ சங்கிலி கருப்பா இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் திவ்யா.